பெருமாளோட கருடனையும் நம்ம சேர்ந்து தரிசிக்கிறோன்போது பாவங்கள் விலகும். அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம திருநீர்மலையில் ரத சப்தமி பார்க்க வந்திருக்கோம். கருட சேவை பார்த்துட்டு அந்த கருட சேவைக்கான பலன்கள் என்ன அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கருடாழ்வார் ரெடியாக இருக்கார். பெருமாள் இப்போ அனுமந்த வாகனத்தில் திருநீர்மலையை சுற்றி வர்றார். அவர் இங்கே வந்த பிறகு இங்கே அலங்காரங்கள் செய்து அடுத்து கருட சேவை துவங்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதங்கள் சுட சுட அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. லெமன் ரைஸும் சக்கரை பொங்கலும் சூப்பராக இருந்தது. அதை தான் சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம கருட வாகனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான் திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம். அதை மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் திவ்ய தேசம். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பெருமாள் பார்க்கும்பொழுது நீர்வண்ண பெருமாள். ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்லேயும் நின்ற நிலையில் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் தான் நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தரார். அடுத்தபடி ஸ்ரீ சாந்த நரசிம்மர் இருந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறார். அடுத்தபடி மாணிக்க சயனத்தில் ஸ்ரீரங்கநாதராக காட்சியளிக்கிறார். திரிவிக்ரம பெருமாளாக நம்ம மேலே பார்ப்போம் ஒரு உலகளந்த பெருமாள். இதை மாதிரி காட்சிகள் எல்லா கோவில்கள்லையும் நம்ம பார்க்க முடியாது. எதனாவது ஒரு நிலையில் தான் பார்க்க முடியும். இதை மாதிரி 4 நிலைகளில் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் திருநீர்மலை. அந்த ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குது. இன்றைக்கி ரத சப்தமி அப்படின்றதால நம்ம பிரம்மோற்சவம் அப்போ ஒரு ஊர்வலம் பார்ப்போம், ஒரு வாகனம் பார்ப்போம். ஆனால் ரத சப்தமி அன்னைக்கு வரோன்னும் பொழுது எல்லா வாகனங்களையும் நம்ம இன்றைக்கி ஒரு நாளில் பார்ப்போம். அதுதான் தனி சிறப்பு. 6 மணிக்கு போல் நம்ம வந்திங்கன்னா சூரிய பிரபை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். அடுத்தபடி அனுமந்த வாகனம், அதற்கும் அடுத்தபடி கருட சேவை. இந்த 3ம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு திருமஞ்சனம் நடைபெறும். பஜனையில் பங்கேற்போம். எல்லா வாகனத்தோட கருட சேவையில் என்ன சிறப்புன்னு பார்க்கும்பொழுது நம்ம அப்படி தரிசிக்கிறோம் அப்படின்போது பாவங்கள் விலகும். நாக தோஷம் இருக்குன்னா அது விலகும். கருட பஞ்சமி நாளில் நம்ம கருடனை பூஜிக்கும் போது குழந்தைகள் நல்லா அறிவாளியாக வீரமோட பிறப்பாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் கருட சேவைன்னும் போது கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும். மக்கள் அதை காண தவற மாட்டாங்க. பித்ரு தோஷம் போக்கக்கூடிய கருட சேவைன்னு சொல்லுவாங்க. பஜனையை பார்ப்போம் வாங்க.
கருட சேவை பார்க்குறதுல முக்கியமான இன்னொரு பலன் இருக்குது. நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தப்பாக சொல்கிறது, பூஜை தப்பாக செய்கிறது, அதை மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் சில விஷயங்கள் செய்கிறோம். அதன் மூலமாக பாவங்கள் ஏற்படுது அப்படின்னும் பொழுது இந்த கருட சேவை பார்த்துட்டோன்னா அந்த பாவங்கள் விலகும். அது ஒரு முக்கியமான அம்சம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பூஜை செய்கிறோன்னும் பொழுது கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் வர செய்யும். சொல்லக்கூடிய ஸ்லோகங்களும் கொஞ்சம் பிழைகள் இருக்க செய்யும். அந்த பிழைகளுக்கான பாவங்கள் போகணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த கருட சேவை பார்க்குறீங்க, பெருமாளோட கருடாழ்வாரை பார்க்குறீங்கன்னும் பொழுது அந்த பாவங்கள் விலகும். அதுதான் சிறப்பு அம்சம். எல்லா பறவைகளுக்கும் ஒரு பெருமை அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்த கருடனுக்கு தனி ஒரு பெருமை. ஆழ்வார், கருடாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பெருமை பார்த்திங்கன்னா இந்த கருடனுக்கு இருக்குது. கருட புராணம் அதன்படி தான் பாவங்கள் புண்ணியங்கள் நிர்ணயிக்கப்பட்டு தண்டனைகள் அளிக்கப்படுது. அப்போ பார்த்திங்க அந்த கருட பெருமான் எவ்வளோ ஒரு விசேஷத்துக்குரியவர். நம்மளோட பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடியதான் கருட புராணம். ஆலயத்தோட கோபுர வாயிலில் துவங்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த குலத்தை சுற்றி வந்த பிறகு கருட பெருமான் இங்கே வந்து நிலைக்கு வந்துடுவார். அதற்கு அடுத்தபடி திருமஞ்சனங்கள் நடைபெற்று குதிரை வாகனம், சிம்ம வாகனம், சேஷ வாகனம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரத சப்தமி 6 மணிக்கு சந்திரப்பிறை இதோட நிறைவடையுது. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது ரத சப்தமியில் பங்கேற்கிறீங்கன்னும் பொழுது பிரம்மோற்சவத்தப்போ வரக்கூடிய 10 நாள் வாகனங்களையும் ஒரே நாளில் பார்க்குறீங்க. அந்த ஒரு சிறப்பு தான் இந்த ரத சப்தமியில் இருக்குது. சூரிய பெருமான் அவர் வந்து இங்கே வந்து காட்சி அளிக்கிறார். காலையில் பார்த்திங்கன்னா சூரிய பிரபையாக காலில் அந்த பெருமாளோட காலில் பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளிப்படும். அது மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு வாகனத்தில் வரும்போது உயரம் ஏறிட்டே போகும். அதுதான் இந்த ரத சப்தமியோட சிறப்பு. காலையில் நம்ம பார்த்த அந்த சூரிய பிரபை வாகனம் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பெருமாள் வருது. அற்புதமாக இருக்குது. அந்த பதிவை பார்க்க மறக்காதீங்க. மலையில் ரத சப்தமியில் இப்போ நம்ம கருட சேவை தான் பார்த்துட்ருக்கோம்.
கும்பகோணம் மகாமகத்தில் 19 நதிகள் சங்கமிக்கிறதா ஐதீகம். இங்கே பார்க்கக்கூடிய இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா இந்த புஷ்கர்ணியில் சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஹிர தீர்த்தம் 4 தீர்த்தங்கள் இருக்குது. இதில் நீராடுறோன்னும் பொழுது நம்மளோட பாவங்கள் விலகும், வியாதிகள் விலகும். இப்போ நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சனம் முடிந்த தீர்த்த வாரியில் மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எருக்க இலைகள் அதை தலையில் வச்சுட்டு இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் குளிப்பாங்க. இந்த ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலைகள் தலையில் வச்சு குளிக்கிறது பாவம் போக்கும். இது ஒரு ஐதீகம். சுமங்கலியான பெண்கள் அந்த எருக்க இலைகளில் மஞ்சள் வச்சு மேலே வச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் குளிப்பாங்க. அது இன்னும் ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா நடக்க துவங்கும். தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.